அனுசரணை வழங்குவோர் இப்போது 250 ரூபாய்க்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். முத்தையன்கட்டு இளைஞர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் சிலர் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குற்றச்சாட்டு. மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து இராணுவ முகாம்களும் அகற்றப்பட வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தல். நாளைய ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. புதுக்குடியிருப்பு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிபல் ரத்நாயக்க தகவல். மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசாங்கம் அஞ்சுவதாக பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க சாடல். இனி தொடர்வன முதன்மை செய்திகள். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிலர் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தகவல்களை தெரிவுபடுத்தி அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் இதனை அரசாங்கம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මුලතිව ඔඩ්ඩුසුඩාන් ප්‍රදේශයේ පුද්ගලයෙකු මියගිලි මියයාම ஒட்டுசுட்டான் முத்தையன்கட்டு பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்குள் கடந்த 7ஆம் தேதி இரவு 11:30 அளவில் 5 பேர் அத்துமீறி நுழைய முயன்றுள்ளனர். திருடும் நோக்கில் குறித்த இளைஞர்கள் முகாமுக்குள் நுழைய முற்பட்டிருப்பார்கள் என்ற சந்தேகத்தில் அங்கிருந்த சில இராணுவ படையினர் அவர்களை தாக்கி அங்கிருந்து விரட்டியுள்ளனர். குறித்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய போது ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 3 இராணுவ படையினர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை திரிபுபடுத்தி தவறான தகவல்களை வழங்கி சில அரசியல் குழுக்கள் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த சம்பவத்தை அவர்கள் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு பொதுமகன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என காண்பிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிலர் தங்களது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அமைதியை சீர்குலைக்க முயல்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனிடையே இராணுவ முகாமில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான அறிக்கையையும் ஒட்டுசுட்டான் போலீசார் தயாரித்துள்ளனர். சந்தேக நபர்களுக்கு தற்போது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் விரைவில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவர். இந்த நிலையில் கடந்த கால சம்பவங்களை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை அதனுடன் தொடர்புபடுத்தி மக்களை குழப்புவதற்கு சில குழுக்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இது கண்டிக்கத்தக்க விடயம். இதனிடையே உயிரிழந்த இளைஞரின் மரணத்துக்கு எந்தவித பாரிய காயங்களும் நேரடியாக பங்களிக்கவில்லை என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மேற்கொண்ட அவரது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அவரது உடற்கூட்டு எச்சங்கள் பகுப்பாய்வுகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. எனவே வடக்கு கிழக்கில் உள்ள பொதுமக்கள் இந்த விடயத்தை நன்கு புரிந்து கொண்டு எந்தவித தூண்டுதல்களுக்கும் உட்படாது நாட்டின் அமைதியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். මේ වෙලාවේදී රටේ මේ ආර්ථික සංවර්ධනය සඳහා ආර්ථික වශයෙන් නැගී රටට රටේ සාමකාමී වාතාවරණයක් අවශ්‍යයි. ඒකට උතුරු නැගෙනහිර පමණක් නෙවෙයි රටේ සියලු ජනතාවගේ දායකත්වය ආර්ථිකයට වැදගත් වෙනවා. එහෙම වෙලාවක තමන්ගේ දේශපාලන අරමුණු සාක්ෂාත් කර ගැනීම සඳහා යම් කණ්ඩායමක් කටයුතු කිරීම අපි සම්පූර්ණයෙන්ම හෙලා දකිනවා. இந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வர்ணகமகே මේ සිදුවීමට මූලික වශයෙන් හේතු වුණේ යුද හමුදා කඳවුරකට
කිසියම් පුද්ගලයන් කණ්ඩායමක් අනවසරයෙන් රාත්‍රී කාලයේ ඇතුළු වීමට උත්සාහ කිරීම. முத்தேன்கட்டு முகாமிற்குள் நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்களில் ஒருவர் இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாகவும் இராணுவ முகாமுக்குள் நுழைந்து திருட முயன்றமை தொடர்பில் அவருக்கு எதிராக ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முல்லைத்தீவு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவ்வாறான பின்னணியிலேயே அவர் இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டார். எனினும் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துக்கும் இராணுவத்தினருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்ட நபரே இராணுவ ஒருவரால் தாக்கப்பட்டார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் உயிரிழந்ததாக கூறப்படும் நபரை அவர் தாக்கியிருக்கவில்லை. எனவே போலீசார் முன்னெடுக்கும் சகல விசாரணைகளுக்கும் பக்கசார்பின்றி இராணுவம் ஆதரவளிக்கும். පොලිසියට විසින් කෙරෙන ඒ පරීක්ෂණ කටයුතු සඳහා අපේ සියලුම සහයෝගය ලබා දෙමින් මේ කටයුතු සඳහා සහභාගී වීමට අපි අදහස් කළා. ඒ අනුව අපි ඉදිරියටත් මේ සම්බන්ධ සිදුවෙන සෑම පොලිස් පරීක්ෂණයකටම අපි අපගේ සහයෝගය ලබා දෙනවා. இதேவேளை முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் ஒட்டுசுட்டான் போலீசாரால் 2 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU ஃபுட்லர் தெரிவித்துள்ளார். 13 ராணுவ சிப்பாய்கள் உட்பட மேலும் பலரிடம் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் முகாமுக்குள் திருட வந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் 2 ராணுவ சிப்பாய்களும் மற்றையவர் தாக்குதல் தொடர்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மற்றைய சிப்பாய் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். அவர் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படவுள்ளார். විමර්ශන කටයුතු සඳහා ප්‍රවේශයක් ගන්න. நாளைய கர்த்தாலுக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து இராணுவ முகாம்களும் அகற்றப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்தும்படி கோரியிருக்கிற ஹர்த்தால் சம்பந்தமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நாட்டிலே எந்த பகுதியிலே மற்ற எந்த பகுதியிலேயும் வடக்கு கிழக்கிலே இருப்பதைப் போல மக்கள் மத்தியிலே இராணுவ பிரசன்னம் கிடையாது. நாங்கள் இந்த ஹர்த்தாலின் மூலமாக வெளிக்கொண்டு வர இருக்கிற முக்கிய விடயம் என்னவென்றால், சாதாரண மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே இடையூறு செய்கிற வண்ணமாகத்தான் இந்த இராணுவ மயமாக்குதல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக 15-16 வருடங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். இது இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லுகிற ஒரு விடயம் அல்ல. இராணுவ முகாமை சுற்றி வாழுகிற மக்கள் அந்த இராணுவ முகாமை அண்டி வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது. இந்த சம்பவத்திலே கூட எங்களுக்கு தெரிய வருகிறது எப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்க முடியும் என்று. இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கிறோம். அவர்கள் பெரிய முகாம்களிலே போய் முகாம்களை அடைபட்டு இருப்பது அல்ல, அது பற்றி நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்களை அழைத்து மக்களை இராணுவமயப்படுத்தி அந்த இராணுவ முகாமை சுற்றி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி இராணுவத்திலே மக்கள் தங்கி வாழ்வதும் மக்களுடைய செயற்பாட்டிலே இராணுவம் தங்கி வாழ்வதும் அவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் நிகழ்வதும் தான் மிக மோசமான ஒரு சமூக பிரச்சனையை இப்பொழுது 15 வருடங்களுக்கு மேலாக உருவாக்கி இருக்கிறது. இராணுவ முகாம்கள் ஏற்படுகிற ஒரு தொடர் விளைவு, விரும்பத்தகாத விளைவுகள் பல ஏற்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம். நேற்று முன்தினம் ஜனாதிபதியும் நேரடியாக என்னோடு பேசுகிற போது இதை சொன்னார். இதை இடமாற்றம் செய்ய இருந்தோம் என்று சொன்னார். மக்களுடைய வாழ்க்கையோடு இராணுவம் பின்னி பிணைந்து வாழுவதனால ஏற்படுகிற சமூக பிறழ்வுகளும் பாரிய தொடர் விளைவுகளையும் நாங்கள் எடுத்துக்காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஹர்த்தாலாகத்தான் நினைச்சிக்கிறோம். எவருக்கும் தடங்கள் ஏற்படுத்துவதற்கோ அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ நாங்கள் இந்த ஹர்த்தாலை செய்யவில்லை. அதை இருந்து மதியம் வரைக்கும் வடக்கு கிழக்கை முழுவதுமாக முடக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த விடயத்திலே இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். முத்தையன்கட்டு இராணுவ முகாம் மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் இருக்கிற அனைத்து இராணுவ முகாம்களும் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகிற அதே வேளையிலே இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. வருகிற 25ஆம் திகதி பருத்தித்துறையிலே
நீதிமன்ற நிலத்திலே வளாகத்திலே அல்லது பாடசாலைகள் சம்பந்தமான இடங்களிலே இராணுவம் நிலை கொண்டிருப்பதற்கு எதிராக பருத்தித்துறை நகராட்சி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் முழுமையான எங்களுடைய ஆதரவை எங்களுடைய கட்சி கொடுக்கிறது. அதிலே நாங்கள் கலந்து கொள்வோம். அப்படியாக வேறெங்கெங்கு மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்கள் இருக்கிறதோ அவற்றை அகற்றுவதற்கான போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஆகஸ்ட் 25 பருத்தித்துறையிலே நடக்கிற போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம். நாளைய கருத்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. தனியொரு அரசியல் கட்சியின் கருத்தாலுக்கான அழைப்பிற்கு ஆதரவு வழங்க முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடத்தி இருக்க வேண்டும். அதன் பின்னரே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும். இது எதுவும் இல்லாமல் ஒரு சில கட்சியைச் சேர்ந்த ஒரு சில தன்னிச்சையான தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாக எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும். வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும். இராணுவத்தின் பிடியில் உள்ள தமிழ் மக்களது காணிகளை மக்களிடம் மீளளிக்கப்பட வேண்டும். இராணுவத்தின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எம்மிடம் மாற்று கருத்து இல்லை. தமிழ் மக்களது உரிமை சார் பிரச்சனைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதும் யாவருக்கும் தெரிந்த விடயமே. ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுய லாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம், அதற்கு துணை போகவும் மாட்டோம். மேலும் பல்கலைக்கழகத்தில் நாளைய பாடநேர அட்டவணை அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன. பாடங்கள் உரிய நேர அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும். பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வழமை போல கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், எதிர்வரும் 2ஆம் தேதி புதுக்குடியிருப்புக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தென்னை செய்கையாளர்களுக்கான ஆவணங்களை வழங்குவதுடன் புதுக்குடியிருப்பு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்காக ஆரம்ப நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளார். நாட்டின் தற்பொழுது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் நோக்கில் எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு தென்னை செய்கையினை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இவரிடத்தில் 16,000 தென்னை செய்கையை மேற்கொள்வதற்காக பெருந்தோட்ட அமைச்சர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் சென்று தென்னை செய்கை தொடர்பான சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகளுடன் மற்றும் தென்னை செய்கையாளர்களுடன் கலந்துரையாடி ஆலோசனைகளை பெற்றுச் சென்றுள்ளார். அதில் முதல் கட்டமாக புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தென்னை செய்கையாளர்களுக்கான ஆவணங்களை ஜனாதிபதி வழங்க உள்ளார். இந்நிலையில் தற்போதுள்ள அரசியல்வாதிகள் பலர் வடகிழக்கில் உள்ளவர்கள் குறிப்பாக முன்னைய காலங்களில் போலவே தமது செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக முத்தையன்கட்டு பகுதியில் உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கேட்டு 18ஆம் தேதி வடக்கு கிழக்கில் பல பகுதிகள் கதவடைப்புக்கு ஆதரவு தரும்படி கோரிக்கை விடுக்கின்றனர். அரசியல் லாபத்திற்காகவே இவ்வாறான சில விடயங்களை மேற்கொண்டு வருகின்றனர். முத்தையன்கட்டு பகுதியில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். சில அரசியல்வாதிகள் இந்த சம்பவத்தை தொடர்புபடுத்தி அரசியல் லாபத்தை பெறுவதற்காகவே சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இனிவரும் காலங்களில் இவர்களுக்கு தக்க பாடத்தினை மக்கள் கற்பிப்பார்கள் என குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசாங்கம் அஞ்சுவதாக பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் டி சாணக்க தெரிவித்துள்ளார்.
අපිට අපේ නායකතුමා කියලා තියෙන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදීව. ලංකාවේ වැඩිම මැතිවරණ වෙලාවට දිව්‍ය මහින්ද මහත්තයා කාලා. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் அங்கம் வகிக்கும் சகலரும் ஜனநாயக முறையில் நடப்பவர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் உரிய நேரத்தில் தேர்தல்கள் இடம்பெற்றன. தேர்தல்களை நடத்த ஒரு நாளும் தாமதிக்கவில்லை. மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை மஹிந்த ராஜபக்ஷ வழங்கினார். தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அதனை நடத்த அரசாங்கம் அஞ்சுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறே நாங்கள் கோருகின்றோம். எனவே விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ඒක ඉතින් බලාගෙන ඉන්න මේ ආණ්ඩුවත් පළාත් සභාව තියයි කියලා නේද? முல்லைத்தீவு முத்துவையன் கட்டு சம்பவம் போன்று தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவே கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்துவையன் கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவே கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கபில்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தமிழர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். முத்தையன்கட்டு குளத்திலிருந்து அந்த அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இராணுவத்தின் கெடுபிடியால் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்தால் இப்படியான செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலை என்பது தொடர்ந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதையிட்டு இதனை எதிர்ப்பதற்காக அல்லது இதனை கண்டிப்பதற்காக 18ஆம் தேதி ஒரு கர்த்தாலை செய்ய வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்கு அல்லது அகற்றுவதற்கும் இப்படியான செயற்பாடுகள் மேலும் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த கடையடைப்பும் கர்த்தாலும் செய்யப்படுகின்றது என்பதை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் இல்லாதுவிட்டால் இப்படியான செயல்பாடுகள் சர்வசாதாரணமாக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச சபை தவிசாளர் வி மதிமேனனும் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கோரியுள்ளார். முத்தையன் கட்டிலே இடம்பெற்ற இளைஞருக்கு நீதி கோரி வடகிழக்கெங்கும் பூரண ஹர்த்தால் அனுசரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே எமது போரதீப்பற்று பிரதேச சபையில் உள்ள வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர் சங்கம் மற்றும் ஏனைய சங்கங்கள் இதுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றனர். கர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வலு சேர்க்குமாறு களுவாஞ்சிக்குடி பிரதேச சபை தவிசாளர் மே விமல்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். கடையடைப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம். அது தொடர்பாக எங்களுடைய மத சங்கம் ஊடாகவும் நாங்கள் கதைத்திருந்தோம். அவர்களும் எங்களுக்கு பூரண அனுசரணை தருவதாக கூறியிருந்தார்கள். இருந்தும் முத்தையன்கட்டிலே நடந்த இந்த அநீதிக்கு எதிராக தமிழரசு கட்சி கொண்டு வந்த இந்த வடகிழக்கிலே பூரண ஹர்த்தாலுக்கு எங்களுடைய மண்மீத நெறியை பற்றி மக்களும் பூரண அனுசரணை தந்தமைக்கு என்னுடைய மண்மீத நெறியை பற்றி தவிசாளர் என்ற ரீதியில் என்னுடைய மக்களுக்கு எனது நன்றிகளும். இதேவேளை ஹர்த்தால் தொடர்பில் விவசாய அமைப்புகளுடன் கலந்துரையாடப்படவில்லை என கிரான் வாகனேரி நீர்ப்பாசன திட்ட முகாமைத்துவ குழு தலைவர் சி சண்முகநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் நாளை நடைபெற இருக்கின்ற ஹர்த்தாலுக்கு எதிரானவர்கள் என்பது போல் ஒரு தனிநபர், அதாவது கே பிரகாஷ் என்பவர் ஊடக அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கும் எங்களோட விவசாயிகளுக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல. எம்மிடம் விவசாய அமைப்பு என்ற ரீதியில் எவரும் எம்மிடம் ஆதரவு கேட்கவில்லை. எமது விவசாயிகளும் அதற்கான எதிர்ப்பையும் இல்லை. எம்மிடம் அந்த ஒன்று கூடிய ஒரு தீர்மானமும் அல்ல, நாங்கள் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக எந்த முடிவும் எங்களோட அமைப்புகள் எடுக்கவில்லை. இது அவர் தான் தோன்றித்தனமான ஒரு தனித்துவமான அவரது கருத்தை
ஒரு விவசாய சமூகத்தின் மீது திணிப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நாளைய கர்த்தால் போராட்டத்தின் நோக்கம் சரியானது என்ற வகையில் அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் யசீதன் வலியுறுத்தியுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு போராட்டம் அழைப்பு விடுக்கப்படுவது என்பது யாரால் அழைப்பு விடுக்கப்பட்டது, எந்த இடத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது என்பதற்கு அப்பால் அந்த அழைப்புக்கான நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கம் சரியானதாயின் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் அந்த போராட்டத்திற்கான முழுமையான ஆதரவு வழங்குவதே சரியான அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன். முத்தையன்கட்டில் 5 இளைஞர்கள் இராணுவத்தினரால் எந்த காரணமுமின்றி அழைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு அதில் ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டதை கண்டிப்பதும் இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கில் தேவையற்றது என்பதை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த போராட்டம் மிகவும் நோக்கம் சரியாக இருப்பதால் பலிதன்மேற்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக பெருமக்களையும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அன்புரிமையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள கர்த்தாலுக்கு வலிகாமம் வடக்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுயிர்தன் வலியுறுத்தியுள்ளார். இன்று ஊடக சந்திப்பில் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை குறைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருத்துவக்கேற்ற வகையில் மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பூர்ண கர்த்தால் நடைபெறுகின்றது. இதற்கு சகல வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை தருவதோடு விசேடமாக எங்களுடைய வலிகாமம் வடக்கு மக்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் இதில் பிரதானமான பாத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசங்களில் கூடுதலான காணிகள் இன்னும் இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்திலும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளும் இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் 3 கிராம சபையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்படாமல் 15 கிராம சபையாளர் பிரிவு இன்னும் பகுதி அளவில் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் குறிப்பாக பலாலி இராணுவ முகாமை தவிர்த்தும் பல மக்களுடைய காணிகளில் இன்று இராணுவம் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை நடத்துதல் போன்ற செயற்பாடுகளையும் கொத்துரட்டி கடைகள் சிகையலங்கரிப்பு நிலையங்களை நடத்துவதோடு மக்களுடைய விவசாய நிலங்களை தாங்கள் விவசாயம் செய்து கொண்டு அந்த அறுவடைகளை எங்களுடைய அந்த மக்களுக்கே விற்பனை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. இது வேறு எங்கேயும் நடைபெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையில் எங்களுடைய வலிவடக்கு மக்கள் இன்றைக்கும் 35 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இவர்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காகவும் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை முழுமையாக குறைப்பது சமமாகும். இன்றைய நாளைய நடைபெற இருக்கின்ற பூர்ண கர்த்தாலுக்கு எங்களுடைய வலிகாமம் வடக்கு சேர்ந்த மக்கள் பூர்ணமான ஒத்துழைப்பையும் வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூடி பூர்ணமான ஒத்துழைப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் எங்களுடைய பிரதேசத்துக்கான ஒரு செயற்பாடாகவே இது பிரதானமாக இருக்கின்றமையால் உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதோடு இந்த முகாம்களையும் அகற்றி மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோஷங்களோடு உங்களை இணைந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். காற்றாலை திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வை முழுமையாக நிறுத்த வலியுறுத்தி மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வின் ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 15வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்தில் இன்றைய தினம் பள்ளிமனை மற்றும் பெரிய கரிசல் கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைவிட மாணவர்களும் போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத தலைவர்கள் அருட்சகோதரிகளும் இணைந்து கொண்டனர். தீவுன்றது கடலை விட கொஞ்சம் மேலே இருக்க வேண்டியது. ஆனா இந்த மன்னார் தீவு 30 சென்டிமீட்டர் கீழே போயிட்டுது. அப்படி காணப்படுற இந்த தீவுல கனியமணல் அகழ்வோ அல்லது அந்த மண்ணை அகல செய்கின்ற அனைத்து செயற்பாடுமே முறையற்ற செயற்பாடு தான் காணப்படுது.
உண்மையா இந்த போராட்டத்துல சில கருத்துக்கள் வந்திருக்குது. இந்த காத்தாடி போறதுக்கு 75 அடி மண் தோண்டப்படுதுண்டு. அந்த தோண்டப்படுற மண்ணால வந்து இந்த கடல் இன்னும் இந்த தீவு வந்து கடலுக்கு கீழே தான் போகும் ஒழிய கடலுக்கு மேல வர போறது இல்லை. அதோடு சேர்ந்து வந்து இந்த மன்னார் மண் வந்து ஒரு கனிய வளம் நிறைந்த ஒரு மண். இந்த மண்ணை எடுத்து இவங்க வேறொரு தேவைக்கு பயன்படுத்தும் போது கடலால் அரிக்கப்படும் பொழுது அந்த மண் வந்து ஒரு இலேசான, அதாவது வந்து கனமற்ற மண்ணாக காணப்படுறதால வந்து கடல் வந்து வேகமாக அரிக்கப்பட்டு கடல் வந்து நகரத்துக்குள்ள வர வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த காற்றாலை மின்சாரம் அமைப்பது என்பது வந்து அபிவிருத்திக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதகமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த மன்னார் தீவில் அமைப்பதனால் மன்னார் தீவின் இடப்பரப்பினையும் நிலப்பரப்பினையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் வந்து மன்னார் தீவை விட்டு வெளியிடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் மக்கள் எல்லோரும் கஷ்டத்தோட பல பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபேனின் மூலமாக வெள்ளங்கள் மூலமாக விவசாயமும் கடல் தொழிலாளர்களுடைய தொழில்களும் சரியான கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை எங்களோட மாவட்டத்துக்கு இல்லாம வேறு எங்க கொண்டு நீங்க உங்களோட இந்த ஃபேன்களை நீங்க கட்டிக்கொள்ளுங்க. எங்களோட கடல் வளம் முற்றாக அழிந்து கொண்டிருக்கும் போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த இதையும் கண்கொண்டு பாராமல் இதை மேற்கொண்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த காற்றாலை எங்களுக்கு தேவை வேண்டாம். இத்துடன் எங்களோட இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அரசாங்கத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அரசாங்கம், இல்லாவிட்டு நாங்கள் போராட்டம் தொடர்ந்து வண்ணமே இருப்போம். இந்தியாவில் இருந்து இலங்கை வரும் இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கைக்கு வரும் இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கையில் தங்குவதற்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயணச் செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக 9,999 இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி கந்தப்பளையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கான மலேக வெகுஜன அமைப்பின் கந்தப்பளை நகரில் நேற்று மாலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பதாகைகளை தீப்பந்தங்களையும் ஏந்தி கோஷங்களையும் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பொருட்களின் விலைகளை குறைக்கவும் தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்களை முன்வைத்தனர். தோட்டத் தொழிலாளர்களின் 2000 ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் எனவும் இந்திய ஒப்பந்தத்தை கிழித்தறிய வேண்டும் எனவும் மின்சார கட்டணத்தை குறைக்க கோரியுமே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதிக்கான மலேக வெகுஜன அமைப்பினர் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டில் மற்றொரு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டில் மற்றொரு மாவட்ட நீதிமன்ற நீதிச்சேவை ஆணைக்குழு பணி இடைநீக்கம் செய்துள்ளது. அதற்கமைய இந்த மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்ட மொத்த நீதித்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்வடைந்துள்ளது. பிரத்யேக விசாரணையை தொடர்ந்து கம்பஹாவில் பணியாற்றும் சிவில் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதி திறமையற்ற செயல்திறன் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஓய்வு பெற உத்தரவிடப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவருக்கான ஓய்வூதிய ஆவணங்களை நீதிச்சேவை ஆணைக்குழு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரர் நிதி மோசடி தவிர்ப்பு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்களை விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண செலவை சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கையூட்டல், ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் நிதி மோசடி தவிர்ப்பு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதற்கமைய முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக மனுஷ நாணயக்காரவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளது. பாடசாலைகளின் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என
கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2வது பாடசாலை தவணை கடந்த 7ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனையடுத்து குறித்த பாடசாலைகளின் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளுக்காக புதிய ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக நேற்று முதல் எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற புதிய ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அழகை ரசித்துக் கொண்டே கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு தொடர்ந்து பயணிக்க உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த கோரிக்கைக்கு இணங்க வார இறுதி நாட்களில் எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற புதிய ரயில் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5:30 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு பயணித்து மறுநாள் பிற்பகல் 1:45 மணிக்கு பதுளையிலிருந்து புறப்பட்டு கொழும்பு கோட்டையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையால் வாராந்த சந்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினால் வாராந்த சந்தை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இச்சந்தை நடைபெற உள்ளது. கடந்த காலங்களிலேயே ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை காரணமாக வாழ்வாதார ரீதியாகவும் மிகவும் நலிவுற்ற நிலையில் இருந்த மக்களின் வாழ்வாதாரத்தினை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் குறித்த சந்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த நிகழ்வில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் ப. பாலேந்திரன், மாநகர சபை முதல்வர் சு. காண்டீவன் மற்றும் உள்ளூராட்சி சபை உதவி ஆணையாளர் ரதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாராந்த சந்தையினை ஆரம்பித்து வைத்தனர். மாநகர சபை உபமேயர் மற்றும் தெற்கு தமிழ் பிரதேச சபை உப தவிசாளர், உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள், தெற்கு தமிழ் பிரதேச சபை செயலாளர், பொதுமக்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் பன்மைத்துவத்தை கட்டியெழுப்புவதற்காக சிறுபான்மை குழுக்களை வலுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் பன்மைத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான சிறுபான்மை குழுக்களை வலுப்படுத்தல் எனும் கருப்பொருளில் வவுனியாவில் செயற்படும் அரசியல் கட்சிகளுடன் நலிவுற்ற சிறுபான்மை குழுக்களுடைய அரசியல் பங்கு பெற்றுதலுக்கான சவால்கள் மற்றும் அவர்களது அரசியல் பங்கு பெற்றுதலுக்கான அரசியல் கட்சிகளின் பங்களிப்புகள் தொடர்பாக கலந்துரையாடல் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இன்று நடைபெற்றது. கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரும் சட்டத்தரணியுமான எம் புகாரி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வவுனியா மாநகர சபை முதல்வர் சு. காண்டீவன், வவுனியாவில் அரசியலில் ஈடுபடும் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிறுபான்மை சமூகத்தின் நலிவுற்ற நிலையில் உள்ள குழுக்களின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுபான்மை சமூகங்களுக்குள் நலிவுற்ற நிலையில் வாழ்கின்ற குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுப்படுத்துவதனூடாக உள்ளக ஆட்சியில் அவர்களின் வினைத்திறன் மிக்க பங்கு பெற்றுதலை உறுதிப்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் தாமே அடையாளப்படுத்தி அவர்களுக்கு நீடிக்கக்கூடிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதனையும் இலக்காக கொண்டு இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. கலந்துரையாடலில் நலிவுற்ற சமூகங்களின் அரசியல் உரிமைகளை ஊக்குவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படல் வேண்டும், ஆட்சியில் அவர்களது சமமான பங்கேற்பு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும், அரசியல் உள்ளடக்கம், நியாயமான பிரதிநிதித்துவம் ஆகியவை விருப்ப தெரிவுகளாக இல்லாமல் அவை ஜனநாயகத்தை உண்மையான அர்த்தத்தில் உணர்வதற்கு அடிப்படையாக அமைதல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் 3வது பேராளர் மாநாடு நேற்று ஹட்டனில் நடைபெற்றது. ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் 3வது பேராளர் மாநாடு நேற்று மாலை ஹட்டன் மேஃபீல்ட் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு மலேக பகுதிகளிலிருந்து ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேராளர் மாநாட்டில் பின்னர் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த பேராளர் மாநாட்டிலே கட்சியின் செயற்பாட்டை எதிர்காலத்திலே மிகச் சிறப்பாக முன்னெடுப்பதற்கான பொதுக்குழு உறுப்பினர்களும் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களும்
கட்சிக்கான பொறுப்பு நிலையை சேர்ந்தவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பொதுக்குழு உறுப்பினராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களாக 9 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு கட்சியின் தலைவராக ஸ்ரீ ராஜராஜேந்திரா கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இரா ஜீவன் ராஜேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கட்சியினுடைய பொருளாளராக கணேசன் அவர்கள் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு இன்று சகல மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்களும் துணை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்களும் ஹோல்புரூக் தமிழ் மகாவித்தியாலயத்தில் மாணவர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. நூரேலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட ஹோல்புரூக் தமிழ் மகாவித்தியாலயத்தில் 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சனிக்கிழமை வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தில் அதிபர் வில்லியம் லுக்பாசா தலைமையில் இடம்பெற்றது. பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஹோல்புரூக் பிரதான நகரத்திலிருந்து பிரதம அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் ஊர்வலமாக பாடசாலையின் பிரதான மண்டபத்தை வந்தடைந்தனர். மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்களால் கௌரவிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக ஹோல்புரூக் ஹோட்டம் 3 கல்வி பணிப்பாளர் நிக்கலஸ் உள்ளிட்ட அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அரியாத்தை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அரியாத்தை விருது வழங்கும் நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக தலைமையில் நடைபெற்றது. ஆணையை அடக்கிய அரியாத்தை குமுளமுனை கிராமத்தில் வாழ்ந்த வீரப்பெண்மணியின் ஞாபகார்த்தமாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அரியாத்தை விருது வழங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற விருது வழங்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பிரதம அதிதியாகவும், வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் கௌரவ அதிதியாகவும், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் நந்தகோபாலன் மற்றும் கிளிசரிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அனிஸ் அசீகா குணசேகர் ஆகியோரும் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான அபிவிருத்திக்கான உலகளாவிய வளர்ச்சி இலக்குகளில் ஒரு இலக்கான பாலின சமத்துவம் அடைதல் மற்றும் அனைத்து பெண்கள் சிறுமிகளுக்கும் அதிகாரம் அளித்தலும் என்ற இலக்கினை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வினைத்திறனுடன் அடைந்து கொள்வதற்காக பல்வேறு செயற்பாடுகளில் ஒரு செயற்பாடாகவே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்கள் அரியாத்தை விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். 6 பெண் ஆளுமைகளுக்கு குறித்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் சி. குணபாலன், பிரதம உள்ளக கணக்காய்வாளர் சட்குணேஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சங்கத்தானை பகுதியில் வீடு புகுந்து தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் திருடிய 2 இளைஞர்கள் சிக்கினர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தானை மடத்தடியில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு வீட்டில் யாரும் இல்லாத வேளை தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் இரவே வீட்டு உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் நேற்று இரவு குடத்தனை பொற்பதி பகுதியில் திருடப்பட்ட பொருட்களுடன் அதே பகுதியைச் சேர்ந்த 24-28 வயதான 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருளுடன் இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் ஹொஹித் தென்பங் பகுதியில் வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்த போது 2 மலேசிய பிரஜைகளுடன் குறித்த இலங்கையரும் கைது செய்யப்பட்டதாகவும் ஹெரோயின் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களிடம் இருந்து 4 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மலேகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மலேகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் நண்பகல் வேளையிலும் வாகனங்கள் முகப்பு வெளிச்சத்தை ஒளிரவிட்டு சாரதிகள் வாகனங்களை செலுத்திய நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடும் மழை குளிருடன் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஹட்டன் கொழும்பு கண்டி வீதி, ஹட்டன் ஒரேலியா வீதி, ஹட்டன் நோட்டன் என பல வீதிகளிலும் நண்பகல் வேளைகளிலும் அதிகளவான பனிமூட்டம் நிறைந்து காணப்பட்டது. இதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கின்றனர். இதேவேளை போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமைய பனிமூட்டம் நிறைந்த காலநிலையினால் தமது வாகனங்களின் முகப்பு வெளிச்சத்தை ஒளிரவிட்டே வாகனங்களை செலுத்துகின்றனர். பனிமூட்டம் நிறைந்த காலநிலையினால் ஆங்காங்கே விபத்துக்களும் இடம்பெறுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை மலையக பகுதிகளில் உள்ள நீர்வீழ்ச்சிகள், நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றின் நீர்மட்டங்களும் அதிகரித்துள்ளன. குறித்த பகுதிகளில் வாழும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையினால் மலையகத்தில் கடும் குளிர் ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரேலியா போலீஸ் நிலையத்தில் அரையாண்டு பரிசோதனை நேற்று நடைபெற்றது. நுவரேலியா போலீஸ் நிலையத்தில் வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படும் அரையாண்டு பரிசோதனை நுவரேலியா நகராட்சி மன்ற மைதானத்தில் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அனிருத்த பண்டார ஹக்மான தலைமையில் நேற்று நடைபெற்றது. நுவரேலியா தலைமை போலீஸ் ஆய்வாளர் பிரேமலால் கெட்டியாராட்சியினால் இந்த பரிசோதனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது நுவரேலியா போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளும் மேற்பார்வையிட்டனர். சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அனிருத்த பண்டார ஹக்மானவினால் போலீஸ் நிலையம் மேற்பார்வை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றி வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மாரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.